இது தவிர ஒரு சிலருக்கு இப்போ ரைட் சைடு கோலான் கேன்சர் வந்து ரைட் சைடில் இருக்குமானால் அதில் வந்து அந்த அடைப்பு ஏற்பதுக்கான வாய்ப்புகள் மிக கம்மி. ஏன்னா பெருங்குடல் வந்து வீதி கூடுதலாக இருக்கிறதுனால ஸோ அதில் இருக்கக்கூடிய கட்டிகள் வந்து பொதுவாக இந்த இரத்த கசிவு அதில் காணப்படும். அது சிலருக்கு நமக்கு வந்து அக்கல்ட் ப்ளீடிங் என்று சொல்லுவோம். அதை வெளியே தெரியாமலே மைல்டாக அப்படி ஊசாயிட்டே இருக்கும். அதனால ரத்த சோகை ஏற்படும், அனீமியா. ஸோ அனீமியா வர்றதுனால அவங்களுக்கு அறிகுறி என்ன இருக்கும்? நடந்தா மூச்சு வாங்கும், கை கால் வீங்கிக்கும், ஒரு ஒரு டயர்ட்னஸ், பலம் இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங், இந்த மாதிரி எல்லாம் வந்து வரும். இதுதான் வந்து ஆரம்ப புற்றுநோயுடைய அறிகுறி. இது தவிர அந்த நோயின் தன்மை பொறுத்து, அது பரவும் நிலையத்தை பொறுத்து சிலருக்கு வயிறு வீக்கமோ, கால் வீக்கமோ, மஞ்சள் காமாலை போன்ற ப்ராப்ளமோ வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் எல்லாருமே மலத்தில் ரத்தம் போகுது அப்படின்னா கோலான் கேன்சராக இருக்கும்னு சொல்லி பயப்பட வேண்டாம். பட் ஒரு 45 வயது முதிர்ந்தவர்களுக்கு இந்த மாதிரி அறிகுறிகள் ஏற்படுது, இல்லை யங்ஸ்டர்ஸுக்கு கான்ஸ்டன்டாக அப்படி இருந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னா நீங்கள் போய் ஒரு செக்அப் பண்ணிக்கணும்.